செப்டம்பர் மாதம் 18ஆம் திகதி, புது காலம், 24ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனம் 31 மற்றும் அதிகாரம் 13, இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்துக் காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனானபோது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, வசனங்கள் 31 35 வரை. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கின்றீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, 1980களின் பின்பகுதியில் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியான ஐன்ஸ்டைனின் மகள் லிசல் ஏறத்தாழ 1400 கடிதங்களை எருசலேமில் உள்ள ஹீப்ரு பல்கலைக்கழகத்திற்கு வழங்கினார். இக்கடிதங்கள் அனைத்தும் ஐன்ஸ்டைனால் எழுதப்பட்டவை. அக்கடிதங்களில் ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. அது அவர் தன் மகளுக்கு எழுதியது. அன்பு லிசல், நான் என் சார்பு கோட்பாட்டை, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இதை முன்மொழிந்த பொழுது மிகச் சிலர் மட்டுமே அதை சரியாக புரிந்து கொண்டனர். இப்பொழுது நான் உன் வழியாக மனித இனத்திற்கு தெரிவிக்கப் போகும் கருத்துக்கள்
பெரும்பாலான மனிதர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியாமல் போகலாம். இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் வல்லமை மிக்க ஆற்றல், an extremely powerful force ஒன்று உண்டு. அதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் இன்று வரை அறிவியலால் தர முடியவில்லை. இந்த ஆற்றல் அனைத்திற்கும் உள்ளும் உண்டு, அனைத்தையும் ஆளுகிறது. இந்த உலகில் நடைபெறும் அனைத்தின் பின்னணியிலும் இந்த ஆற்றல் உண்டு. எனினும் இதுவரை இந்த ஆற்றலானது அறிவியலால் அடையாளம் காணப்படவில்லை. பிரபஞ்சத்தின் இந்த ஆற்றல் அன்பே அன்றி வேறில்லை. அறிவியலாளர்கள் பிரபஞ்சத்தின் ஒருங்கிணைந்த கோட்பாட்டை, யூனிஃபைடு தியரி ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த கோட்பாட்டை கண்டுகொள்ள முயற்சி மேற்கொண்ட பொழுது இந்த ஆற்றலை, இந்த அன்பின் ஆற்றலை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். பெறுபவரையும் கொடுப்பவரையும் பிரகாசிக்க செய்யும் பேரொளியே இந்த அன்பு. மனிதர்கள் ஒருவர் மட்டில் மற்றவர்கள் ஈர்க்கப்படுவதற்கான ஈர்ப்பு விசையாகவும் இந்த அன்பு இருக்கின்றது. இந்த அன்பு ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருக்கிறது. காரணம், நம்மிடம் இருக்கின்ற நல்லவற்றை பன்மடங்கு ஆக்குவதுடன் குருட்டுத்தனமான சுயநலத்தால் இந்த உலகம் அழிந்து விடாதவாறு இதுவரை இந்த உலகை காத்து வருகின்றது. அன்பு மனித மனங்களை திறக்கிறது, அனைத்தையும் வெளியில் கொண்டு வருகிறது. அன்பிற்காகவே நாம் வாழுகிறோம். அன்பின் பொருட்டு நாம் சாகவும் தயாராகி விடுகிறோம். அன்பே கடவுள், கடவுள் என்பவரே அன்புதான். இந்த ஆற்றல் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்கும் விளக்கம் கொடுக்கிறது, அனைத்திற்கும் அர்த்தம் கொடுக்கின்றது. இந்த அன்பின் ஆற்றலை மனித குலம் நீண்ட காலமாகவே கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறது. ஏன், இந்த ஆற்றல் மட்டில் மனிதர்களுக்கு கொஞ்சம் பயமும் உண்டு. காரணம், மற்ற ஆற்றல்களைப் போல் அல்லாமல் இந்த ஆற்றலை மட்டும்தான் மனிதர்களால் தங்கள் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப பயன்படுத்த முடிவதில்லை. தாங்கள் விரும்புகின்ற திசையில் இந்த ஆற்றலை அவர்களால் செலுத்த முடியாது. இந்த உலகின் உயிர்கள் தொடர்ந்து வாழ வேண்டுமெனில், வாழ்வின் அர்த்தத்தை கண்டுகொள்ள வேண்டுமெனில், இந்த பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் பாதுகாக்க வேண்டுமெனில் அன்பு மட்டுமே ஒரே தீர்வாக இருக்க முடியும். இந்த உலகில் உள்ள அனைத்தையும் அழித்துக் கொண்டிருக்கும் வெறுப்பு, சுயநலம் மற்றும் பேராசையை ஒரே வினாடியில் அழிக்கும் அன்பின் அணுகுண்டை, a bomb of love, இந்த அணுகுண்டை நம்மால் தயாரிக்க முடியாமல் போகலாம். எனினும் ஒவ்வொரு மனிதரும் தமக்குள்ளே அன்பை உற்பத்தி செய்யும் ஆற்றல் வாய்ந்த தன்மையை கொண்டிருக்கின்றனர். இந்த அன்பின் ஆற்றல் மனித இதயங்களிலிருந்து பொங்கி வழிவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. அன்பு லிசல், பிரபஞ்ச ஆற்றலாகிய இந்த அன்பை கொடுக்கவும் பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்டோம் என்றால் எல்லா பிரச்சனைகளையும், வேறுபாடுகளையும், துன்பங்களையும் தாண்டிச் செல்லும் ஆற்றல் மனித குலத்திற்கு வந்துவிடும். காரணம், வாழ்வின் சாரமே இந்த அன்புதான். இதுதான் ஐன்ஸ்டைன் தன் மகளுக்கு எழுதிய கடிதம். இந்த செய்தி இன்றைய முதல் வாசகத்தில் எதிரொலிப்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஜெபம். இறைவா, அன்பிற்காகவே பிறந்தோம் என்பதையும் அன்பு மட்டுமே வாழ்விற்கு அர்த்தம் கொடுக்க முடியும் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வரம் தாரும். ஆமேன். கடவுள் இந்த மண்ணில் வந்து கற்று தந்த வேத பாடம் அன்பு ஒன்றுதான், அன்பு ஒன்றுதான். கடவுள் இந்த மண்ணில் வந்து கற்று தந்த வேத பாடம் அன்பு ஒன்றுதான், அன்பு ஒன்றுதான். தேவனிடமே தொடக்கமாகும், வேதம் அனைத்தும் அடக்கமாகும். அன்பு ஒன்றில்தான், அன்பு ஒன்றில்தான். தேவனிடமே தொடக்கமாகும், வேதம் அனைத்தும் அடக்கமாகும். அன்பு ஒன்றில்தான், அன்பு ஒன்று.
மண்ணில் வந்து கற்று தந்த வேத பாடம் அன்பு ஒன்றுதான், அன்பு ஒன்றுதான். அன்பு கருணை உள்ளது, அன்பு பொறுமை கொள்வது, அன்பு உறுதி உள்ளது, அன்பு அமைதி தருவது. அன்பு கருணை உள்ளது, அன்பு பொறுமை கொள்வது, அன்பு உறுதி உள்ளது, அன்பு அமைதி தருவது. புயலில் மூழ்கும் போது அன்பு தோணியாக வருவது, புயலில் மூழ்கும் போது அன்பு தோணியாக வருவது. துயரில் கதரும் போது அன்பு அன்னையாக அணைப்பது, துயரில் கதரும் போது அன்பு அன்னையாக அணைப்பது. அன்பு இன்பம்தான், இன்பம் அன்பில்தான், அன்பு இன்பம்தான், இன்பம் அன்பில்தான். கடவுள் இந்த மண்ணில் வந்து கற்று தந்த வேத பாடம் அன்பு ஒன்றுதான், அன்பு ஒன்றுதான். கடவுள் இந்த மண்ணில் வந்து கற்று தந்த வேத பாடம் அன்பு ஒன்றுதான், அன்பு ஒன்றுதான். இணைப்பது, அன்பு நட்பில் பகிர்வது, அன்பு பரிவில் மலர்வது, அன்பு பிரிவில் வளர்வது. அன்பு உறவை இணைப்பது, அன்பு நட்பில் பகிர்வது, அன்பு பரிவில் மலர்வது, அன்பு பிரிவில் வளர்வது. இருளில் கலங்கும் போது அன்பு சூரியனாய் தெரிவது, இருளில் கலங்கும் போது அன்பு சூரியனாய் தெரிவது. வறுமை வாழ்வின் போது அன்பு செல்வமதாய் நிறைவது, வறுமை வாழ்வின் போது அன்பு செல்வமதாய் நிறைவது. அன்பு செல்வம்தான், செல்வம் அன்பில்தான், அன்பு செல்வம்தான், செல்வம் அன்பில்தான். கடவுள் இந்த மண்ணில் வந்து கற்று தந்த வேத பாடம் அன்பு ஒன்றுதான், அன்பு ஒன்றுதான். கடவுள் இந்த மண்ணில் வந்து கற்று தந்த வேத பாடம் அன்பு ஒன்றுதான், அன்பு ஒன்றுதான். மொழியை கடந்தது, அன்பு அறிவை ஜெயித்தது, அன்பு மழையை போன்றது, அன்பு வேதம் வென்றது. அன்பு மொழியை கடந்தது, அன்பு அறிவை ஜெயித்தது, அன்பு மழையை போன்றது, அன்பு வேதம் வென்றது. பாரி வழங்கும் போது அன்பு குறைவிலாது வளர்வது, பாரி வழங்கும் போது அன்பு குறைவிலாது வளர்வது. வழங்கும் நெஞ்சில் வந்து அன்பு இறைவனாக வாழ்வது, வழங்கும் நெஞ்சில் வந்து அன்பு இறைவனாக வாழ்வது. அன்பு தெய்வம்தான், தெய்வம் அன்புதான், அன்பு தெய்வம்தான், தெய்வம் அன்புதான். கடவுள் இந்த மண்ணில் வந்து கற்று தந்த வேத பாடம் அன்பு ஒன்றுதான், அன்பு ஒன்றுதான். கடவுள் இந்த மண்ணில் வந்து கற்று தந்த வேத பாடம் அன்பு ஒன்றுதான், அன்பு ஒன்றுதான்.